ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாதவரம் வந்திருக்கோம். மாதவரத்தில் வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் 2.26 ஏக்கர்ஸில் வந்து இதை பில்டப் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 226 யூனிட் வந்து இது உள்ளே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு வால் ஷேரிங்கே இல்லை. அந்தளவுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கும் வால் ஷேரிங் இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக சொல்லலாம். உங்களுக்கு அம்யூனிட்டிஸும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதே போல் வந்து லொக்கேஷன்ஸு இது நியர்பை என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீயே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ உள்ளே என்ட்ரான உடனே நமக்கு வந்து முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. 10.8 into 5.4 சைஸஸில் அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்தா மாடல் ஹவுஸ். அது சப்போஸ் நீங்கள் இதே போல் ஒரு வீடு வந்து இங்கே வாங்கும் பட்சத்தில் இதே போல் ஒரு இன்டீரியர் வேணும்னு கேட்டாலும் அது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் வந்து குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து ஸ்பைனிஷ் அந்த தீம் கொண்டு வந்திருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே. இந்த ஆளோட சைஸ் பார்த்திங்கன்னா 10.8 into 12.3 ஃபீட் வந்து இது கொடுத்துருக்காங்க. வித் வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா வந்து செப்பரேட்டாக வந்து 10.8 into 11.1 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் டைனிங். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 பிளாக்காக பண்ணியிருக்காங்க. 3 பிளாக்ஸ் வந்து 3 BHKவும் 3 பிளாக்ஸ் வந்து 2 BHKவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ட் ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட். இது எப்பயுமே வந்து ஒரு பிளைனாக வந்து ஒரு வீடை காமிக்கிறத விட நம்ம வந்து இதில் திங்ஸ்லாம் எங்கெங்கே என்னென்ன இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். இது மாடல் ஹவுஸுன்றதுனால இது சொல்கிறேன் நான். லிவிங் ஹால்லேருந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.6 into 5 ஃபீட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து 90% வந்து பேங்க் லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் வந்து போர் வாட்டர் அண்ட் மெட்ரோ வாட்டர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் 226 யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 BHK அண்ட் 3 BHK தான் இருக்குது. 2 BHK ஸ்டார்டட் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா 962 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1287 ஸ்கொயர் ஃபீட் வரையிலும் இருக்குது. 3 BHK பார்த்திங்கன்னா 1375லேருந்து 1738 வரலையும் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கிச்சன். இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தா சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தா 7.6 into 12.1 ஃபீட். இது ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு இது அப்படியே அசிட்டிஸ் வேணும்னாலும் அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளாட்டு ப்ளஸ் வந்து இது உள்ளே ஆகிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுக்கு வந்து என்னென்ன இதுன்றது செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு தனியாக வந்து சார்ஜஸ் வரும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸிங் பொறுத்தளவுக்கும் ஈஸ்ட் அண்ட் நார்த் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சவுத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து வால் ஷேரிங் வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலும் இல்லை சொல்கிறாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஆப்போசிட் இருக்காது. இந்த சர்வீஸ் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 3.11 into 12.1 ஃபீட். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10.10 into 12 ஃபீட். இது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு விண்டோ ஆகட்டும் சரி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ஒரு நல்ல பெரிய சைஸில் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா ஜஸ்ட்டு ஒரு 70 மீட்டர்லேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. உங்களுக்கு வந்து மாதவரம் பஸ் டெர்மினல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதவரம் பஸ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 900 மீட்டரில் இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு வேலம்மாள் ஸ்கூலு கரெக்டாக வேலம்மாள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது.
அப்கமிங் மெட்ரோ பொறுத்தளவுக்கும் மில்க் காலனி மெட்ரோ வந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டரில் இருக்குது உங்களுக்கு. அதே போல் ஸ்கூல்ஸ் பொறுத்தளவுக்கும் வந்து 900 மீட்டரில் வந்து பாஸ்கோ அகாடமி ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு செட்டிநாடு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு நியர்பை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஒரு 300 மீட்டர்லேயே கூட இருக்குது. எனக்கு நேம் சரியாக தெரியல. உங்களுக்கு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் செக் பண்ணதுக்கு வந்து ஒரு 2.8லேருந்து 3 கிலோமீட்டரில் வருது உங்களுக்கு. மெரிடியன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 3.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வருது. அத்தியாவசிய பொருள் வாங்குறது உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஆகட்டும் சரி, மெடிக்கல் ஆகட்டும் சரி, இது டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து நியர்பை தான். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே வந்து மெயின் ரோடு வந்துடுது உங்களுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டோட்டலாக வந்து ஈக்குவல் டு உங்களுக்கு லக்ஸுரி ஃபீல்டில் இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஹால் கொடுத்துருக்காங்க, ஜிம் இருக்குது, உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் தனியாக இருக்குது, இன்டோர் கேம் வந்து பேட்மிண்டன், ஸ்னூக்கர் இதே போல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரூஃப் டாப் யோகா வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வாக்கிங் அண்ட் ஜாக்கிங்க்கு வந்து தனியாக ட்ராக்கை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஹோம் தேட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸப்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருக்காது. அந்தளவுக்கு அம்யூனிட்டிஸ் ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கு, உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதே சேம் தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 85% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 15 to 20% மட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்டு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 to 70% சோல்ட் அவுட்டு. பேலன்ஸு ஒரு 30 to 40% மட்டும்தான் இன்னும் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் பொசிஷன் பார்த்திங்கன்னா March 2025 உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6499 வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதவரம் சரௌண்டிங்கில் அதாவது ஒரு 2 BHK இல்லை 3 BHK வந்து ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியில் ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு சூப்பராக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து சைட் விசிட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ எது தேடினாலும் ஜஸ்ட்டு நம்ம டைரெக்டாக ஒரு விசிட் அடிக்கும்போது அதனுடைய இதுவே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே போல் வந்து இந்த லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு வந்து சேஃபர் அண்டு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ண ஒரு லொக்கேஷன் இது. நல்ல ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் நல்ல அழகான ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட் விசிட்டாக இருந்தாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். மாதவரம் சரௌண்டிங்கில் பொறுத்தளவுக்கும் இந்த பில்டு குவாலிட்டிலையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லையும் யாரும் பண்ணலை. ஏதாவது 1-2 மிஸ் ஆகும். எல்லாம் கலந்தது போல் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.